ஒரு ஊர்ல ஷாம்பூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமு சோமுன்னு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமுவும் சோமுவும் சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டாங்க. 2 பேரும் தனியா தான் வளர்ந்தாங்க. ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க. ராமு சுப்பையாவோட கல்குவாரியில வேலை செய்யறான். அதே மாதிரி சோமுவும் ராஜாவோட பண்ணையில வேலை பார்க்கறான். 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு வந்துதான் வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்க. என்னடா சோமு, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு? வழக்கம் போல சுப்பையா உன்னை வச்சு நிறைய வேலை வாங்கிட்டாரா? அட ஆமாண்ணே, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு என் கூட வேலை பார்க்குறவன் வரல, அதனால அந்த வேலையும் சேர்த்து என்னை வச்சு வாங்கிட்டாருண்ணே. சரிடா சோமு, கவலைப்படாத. சீக்கிரமா எதனா நம்ம தொழில் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியே எத்தனை நாள் தான் நம்ம மூட்டை தூக்குறது? நீ என்ன சொல்ற? அண்ணே, நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேனே. சீக்கிரமாக எதனா தொழில் தொடங்கணும், அப்போ தான் நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். சரிடா சோமு, நம்ம சீக்கிரமாக தொழில் பண்ணலாம். நேரம் ஆச்சு, தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. 2 பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஆனா 2 பேரும் என்ன நம்ம தொழில் பண்ணலான்னு யோசிச்சுட்டே தூங்குறாங்க. மறுநாள் ராமு வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ அப்போ ஊர்ல தண்டோரா போடுறவங்க வந்தாங்க. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊர் முச்சந்தியில் இருக்கிற காட்டில் யார் போனாலும் திரும்ப வரதில்லையா. அதனால் இதை பற்றி ஊர் பெரியவங்க பேச ஊரில் இருக்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்கோ. வேலை முடிஞ்சதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊர் பெரியவங்கள பார்க்க போறாங்க. வணக்கம் மக்களே, இந்த முச்சந்தியில் இருக்க காட்டு பக்கம் யார் போகிறாங்களோ அவங்க எல்லாரும் காணாமல் போகிறாங்களாம். அதனால் உங்களை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறதான் வர சொன்னேன். ஆமாங்க ஐயா, என்னோட அப்பா கூட போன வாரம் காணாமல் போனார். இன்னும் வீடு திரும்பலை. எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஐயா, என்னோட அம்மாவை கூட காணோம் ஐயா. எங்க போனாங்கன்னே தெரியல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. கொஞ்ச நாள் எல்லாரும் கவனமாக இருங்க. நம்ம ஊர் காவல் அதிகாரி கிட்ட நான் போய் இதை பற்றி பேசிட்டு வரேன். ஊர் தலைவர் காவல் அதிகாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி சொன்னாரு. எப்படியாச்சும் உதவி பண்ண சொன்னாரு. சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமே இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு ராத்திரி ராமுவும் சோமுவும் தீவிரமா படுத்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோமு, நான் நினைக்கிறது தான் நீயும் யோசிக்கிறியா? ஊருக்கு எதனா உதவி பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். ஆமாண்ணே, எப்படியாச்சும் நம்ம இந்த ஊருக்கு உதவி பண்ணணும். காணாமல் போனவங்களாம் கண்டுபிடிக்கணுண்ணே, எப்படியாச்சும் காப்பாற்றணும். நான் முதல்ல எல்லார் மாதிரியும் அந்த காட்டுக்கு போகிறேன். நீ எனக்கு பின்தொடர்ந்தே வா. எனக்கு என்ன நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லு. அப்புறம் அவங்க வந்து மொத்தமாக எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்க. 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ராமு அந்த காட்டுக்கு போனா, பின்னாடியே சோமுவும் போனா. அப்போ அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டி மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. பாட்டி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சூனியக்காரி மாதிரி இருந்துச்சு. அட, இந்த பாட்டியை பார்க்க வித்தியாசமா இருக்கே. இந்த காட்டுக்குள்ள யாருக்கு மீன் வாங்க போறா? ஏதோ தப்பா இருக்கே. சரி, கிட்ட போய் பார்க்கலாம். ராமு கிட்ட போய் அந்த பாட்டி கிட்ட பேசுறான். சோமு பின்னாடி இருந்து ஒளிஞ்சி பாட்டி என்ன பேசுறாங்கன்னு கேக்குறான். வாப்பா பேராண்டி, நீ ரொம்ப பசியா இருப்பன்னு எனக்கு தெரியும். இந்த மீன் சாப்பிட்றியா? எனக்கு வேணாம் பாட்டி, நான் இதுக்கு முன்னாடி இங்க உன்னை பார்த்ததே இல்லையே. நீ ரொம்ப புதுசா இருக்கியே. இங்க யாருக்கு மீன் வித்துட்டு இருக்க? இப்படி ராமு பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி டக்குன்னு ஒரு மந்திர பொடியை போட்டாங்க. உடனே ராமு மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்த ராமுவை அந்த பாட்டி அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க. சோமு ரொம்ப பயந்துட்டான். மெதுவா அந்த பாட்டிக்கு தெரியாம வீட்டுக்குள்ள பாக்குறான். அந்த பாட்டி ஊர் மக்கள் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. ராமுவையும் அங்க கொண்டு போய் போட்டுடுச்சு. சோமு நடந்த எல்லாத்தையும் ஊர் மக்கள் கிட்டையும் தலைவர்கிட்டையும் போய் சொல்றான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டி இருக்க இடத்துக்கு வராங்க. எதுக்கு எங்க எல்லாரையும் கடத்தி வச்சிருக்க? உனக்கு என்னதான் வேணும்? எங்க எல்லாரையும் விட்டுடு. உங்க எல்லாரையும் கொன்னு அந்த ரத்தத்திலே நான் மகா காளி பூஜை பண்ண போறேன். இன்னும் 3 பேர் தேவை எனக்கு. அப்பதான் எனக்கு அந்த மகா சக்தி கிடைக்கும்.
ஊர் மக்கள் எல்லாரும் பாட்டி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. போலீஸும் அங்க வந்திருந்த பாட்டியும் பிடிச்சிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ராமுக்கும் சோமுக்கும் நன்றி சொன்னாங்க. சோமு, எப்படியோ நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டோம்ல. நல்ல வேலை நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்த, இல்லைன்னா அந்த பாட்டி எங்க எல்லாரையும் கொன்னு இருக்கும். ராமு பேசுறத கவனிக்காம சோமு அமைதியா எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். சோமு, சோமு, என்னடா உனக்கு என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் வறுத்த மீன் விற்கக்கூடாது? இப்போ நம்ம ஃபேமஸாக வர இருக்கோம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அதனால் நம்ம வறுத்த மீன் விற்கலாண்ணா. சரியான யோசனைடா, எனக்கும் தோணுச்சு. நீ சொல்லிட்ட. சரி, நம்ம நாளைக்கே ஆரம்பிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வறுத்த மீன் வித்தாங்க. ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க.